குட் மார்னிங். இது திருப்பலியானது நன்றிடுதலாக விஜயகுமார், சகுந்தலா நோயில் நன்றிடுதலாகவும், மரித்த எலிசபெத், ராஜு, ஆந்தனி, மேரி, லலிதா ஆகியோருக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களே, இன்று தாய் திருச்சபையானது புனித ஜான் மேரி வியானி அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் 1786 ஆண்டில் பிறந்து 1859 ஆண்டில் மரித்தவர். இவர் பிரான்ஸ் நாட்டில் வளர்ந்தவர். இவர் பிறக்கும் பொழுது பிரான்ஸ் நாட்டில் அந்த ரெவல்யூஷனரி நடந்திருக்க காலகட்டம். அந்த சமயத்தில் ரொம்ப வறுமை. அப்பொழுது இவருக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இவர்கள் தாயார்கள் அவருக்கு சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இவர் தந்தை தாயார்கள் விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம், ரொம்ப கடினமான ஒரு உழைப்பு. அதனால அவரும் பெற்றோர்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தார். அதனால் அவருக்கு குரு ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால அவர் நிறைய முயற்சி பண்ணும் பொழுது, நிறைய காங்கிரிகேஷன் போகும்பொழுது அவர் ஏற்றுக்கல. காரணம் அவருக்கு அந்த காலகட்டத்தில் லாட்டின் தெரியாது. அந்த காலத்தில் லாட்டின் தெரிஞ்சால் மட்டும்தான் குருக்கள் ஆக முடியும். லாட்டின் மாதம் தெரிஞ்சிருக்கும். அப்பொழுது அவர் ஒரு காங்கிரிகேஷன் லைஃப் செய்யும் பொழுது அவருக்கு அந்த சரியான இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறது நிறைய ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் பிஷப் நமக்கு அந்த ஆர்டினேஷன் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும் பொழுது அங்கே இருந்த ஒரு வீச்சு அவர் சொல்கிறார், நம்மளுக்கு ரொம்ப இன்டலெக்சுவல் ப்ரீஸ் தேவை, அது இருக்குது, பட் அவங்க தான் தேவைன்ட்டு இல்லை. அதனால் சில நேரத்தில் ஹோலி ப்ரீஸ்ட்டு நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவரை ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க. ஆர்டினேஷன் கொடுத்த பிறகு 2 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்ததுக்கு அவர் ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச பொழுது அந்த இடத்துல அவர் போகும்பொழுது அந்த சர்ச் எப்படி நம்ம பேரிஷ் மாதிரி தான். ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறது, அவ்வளோ ரொம்ப ஆக்டிவாக ஒரு அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, போவாங்க, சிஸ்டர் தான் விருப்பம் வருவாங்க, இல்லை அந்த மாதிரி இருந்த ஒரு கோயில். அதாவது ஸ்லீப்பிங் பேரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனங்கள் தூங்கிட்டு இருந்த பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவர் போய் ஒரு 2 வருஷத்தில் நிறைய மாற்றம் கொண்டு வராங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் எப்பொழுதுமே நற்கருணை மண்ணை வண்டி போட்டு நிறைய ஜெபம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜனங்கள் வரும்பொழுது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பாவசத்தை உட்காருவார். ஜனங்கள் நிறைய பேர் கடைசியில் ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ஜனங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் கொண்டு வந்தார். அவர் இந்த உலகத்திலேயே எல்லா ப்ரீஸ்ட்டுக்கும் ஒரு மாடல் ப்ரீஸ்டாக அவரை நியமிச்சிருக்காங்க. இன்றைக்கி குருக்களுடைய நாள். இந்த எல்லா குருக்களுக்காக ஜபிங்க. விசேஷமாக உங்களுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன், கான்ஃபர்மேஷன் மற்றும் உங்கள் வெட்டிங் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நீங்கள் ஏதாவது ப்ரேயர் கேட்டிங்கன்னா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அந்த குருக்களெல்லாம் நினச்சி உங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக ஜபிங்க. குருக்களுக்காக நீங்கள் ஜபிக்கப்படுது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சேரும். எல்லாம் எல்லாம் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்க்கை அழைத்து செல்வராக.
கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்த அவர்களுடன் நிலையான மாட்சிமை அடைய ஆற்றல் பெறுவமாக உம்முடைய தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏற்று சுருளிலும் எழுதி வை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது. உன் புண் குறையோடி போனது. உனக்காக வாதிட எவனும் இல்லை. உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை. உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர். உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன். கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது. ஏனெனில் உனது குற்றமோ பெரியது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றை எல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை
அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்த்தார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாற்றுடன் திகழ்ந்திடுவார். உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வார். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்து நிற்பர். சியோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாற்றுடன் திகழ்ந்திடுவார். Alleluia, 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 Alleluia. ராவினீரை மகன் நீரே, இஸ்ராயேல் மக்கள் அரசர். அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய ஆட்சியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூலர்களும் இயேசுவிடம் வந்து உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதின் உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லை என்றார். மேலும் இயேசு மக்களை கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளியே வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தை கேட்டு மனவேதனை அடைந்தார் என்பது உமக்கு தெரியுமா என்றார். இயேசு மறைமுறையாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாட்டும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவரை வழி நடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, நம்முடைய ஆர்ச்பிஷப் எப்போதும் ஒரு ஸ்டோரி சொல்கிறார். அவர் முன்ன பெல்காமில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு நினைக்கிறேன், ஒரு ப்ரீஸ்ட் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து தெரியும், கிறிஸ்மஸ் டைம் நைட் விஷன் மாசில் இப்போ மார்னிங் மாசில் முடிச்சிட்ட பிறகு அங்கே இருந்த பிரதர்ஸ் அவங்க வந்து கிளம்பிட்டுக்கிறாங்க வீட்டுக்கு அவங்க செமினரிக்கு. ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு. ஃபோன் பண்ணிவிட்டு கம்யூனியன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நாள் அவர் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மறந்துட்டுருக்காங்க. சரி மறுபடியும் அந்த அம்மா வந்து ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு அதை ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதை நான் இன்னும் வெயிட் பண்ணியிருக்கிறேன், கம்யூனியன் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கார், அவரே சரி நான் வரேன்னு சாப்பாடு போகிறதுக்கு முன்னே ஃபோன் வந்ததுனால அவர் வந்து கம்யூனியன் எடுத்துன்னு போயிருக்காரு. போயிட்டாங்க. கோவாலெல்லாம் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதில் போகும்பொழுது பில்டிங்கில் போகிறாரு, பார்த்தா அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகல. நிறைய ஒரு ஏறி போயிருக்காரு. ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிருக்காரு, ரொம்ப டயர்டாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் போயிருக்காரு, 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர். அவங்க போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்காரு. என்னென்னா டோர் தட்டணும், அது வந்து கொலாப்ஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் அங்கே இருந்துட்டாங்க. ஒரு ப்ரீஸ்ட் வந்து உடைய வாழ்க்கை வந்து எப்படி தான் இருக்குது, ஆனால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்குது, எப்படி தான் இருக்கணும். அதாவது மக்களுக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வந்து தரும் பொழுது அந்த மக்களுடைய நலன் இல்லை அந்த மக்களுடைய மீட்புக்காக இந்த உழைக்கும் பொழுது அதுதான் உண்மையான அடைவு. இந்த எந்த ஒரு
மக்கள் வந்து மகிழ்ச்சியோட தன்னுடைய என்ன சொல்றது வாழ்க்கையை வந்து கடலோடு இணைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்று நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது 3 விஷயங்கள் ஆண்டவர் சொல்கிறார். முதல் வந்து இந்த அறிஞர்கள், அதாவது மறைநூல் அறிஞரும் பரிசேயர்கள் வந்து ஆண்டவரத்தில் வந்து சொல்கிறாங்க, பாருங்க உங்கள் சீடர்கள்லாம் வந்து செய்யக்கூடியதெல்லாம் செய்கிறாங்க, அது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செஞ்சாங்க குற்றம் அப்படின்னு பார்த்தா கை கழுவாமல் சாப்பிட்டோம். கை கழுவாமல் சாப்பிட்டோம். வழியில் எங்கே போயிட்டு இருக்காங்க சாப்பிட்டு அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு சிபிஐ மாதிரி கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? ஒரு ஃபாதர் எப்படி திரும்பினாரு, ஃபாதர் லெஃப்டில் பார்த்தாரு, ஃபாதர் ரைட்டில் பார்த்தாரு, ஃபாதர் எப்படி நடந்தாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஜனங்களுக்கு அவங்க வேலையை அதுதான், யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடிய அந்த மாதிரி அவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் இயேசு வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சொல்கிறார், வாய்க்குள்ளே செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது. ஒரு மனுஷனை வந்து வெளியிலிருந்து உள்ளே போகக்கூடிய உணவு வந்து அந்த மனுஷனை தீட்டுப்படுத்தாது, அவனுக்கு எடுக்காது. ஆனால் மாறாக வாயிலிருந்து வெளியே வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். அதாவது ஒரு மனுஷனுக்கு உள்ளத்திலிருந்து வெளியே வருதில்ல, அதுதான் ஒரு மனுஷனை வந்து தீட்டுப்படுத்தும். தீட்டுனா ஒரு கெட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போது யோசிச்சு பாருங்களேன், நம்ம சாப்பிட்ற எந்த உணவும் அது நல்ல உணவாக நம்ம எடுத்துக்கிறோம், ஓகே. ஆனால் மனசுலேருந்து எதெல்லாம் வந்து கெட்டது சிந்தனைகளோ அது வருதோ அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்குது. ஒரு முறை ஒரு குருவானவர் வந்து வேலை செஞ்சுருக்கும் போது அவருக்கு இன்னொரு காலேஜ் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு லே பர்சன் வந்து நிறைய கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. அவங்களுடைய பெரிய குருக்கிட்ட போய் சொல்கிறார், மாதிரி இந்த ப்ரீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஜனங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. அவரை கவலைப்படாத, ஏன் அது ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு சத்தம், அவங்க பேசுகிறாங்களே அது ஒரு வேறு ஒரு சத்தம், அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லி நீ நினச்சிக்க, அதை விட்டுல பரவாயில்ல, அது ஒரு சத்தம், அந்த சத்தம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து இந்த புரிதல் வரணும்னா ரொம்ப அனுபவம் தேவை. நம்ம கூட அவ்வளோதான், சில நேரத்தில் வந்து யாருன்னா என்ன சொல்லுவாங்க, அதை நம்மளும் எப்படி தான் வச்சுக்கணும். அது ஒரு சத்தம், எவ்வளோ சத்தம் இருக்குது, அது ஒரு சத்தம் அவங்கள்ட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு பாதிக்காது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதை நீங்கள் சோமன் கொடுக்கும் பொழுது நீங்கள் சில வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப வேதனைப்படுது அப்படின்னு. வேதனை கூடிய அந்த வார்த்தை நான் சொல்கிறதில்ல. ஆனால் அந்த மாதிரி அவங்க வேதனைப்படுறாங்கன்னா ஒருவேளை இப்போ ஆண்டவர் சொல்கிறதில்ல, அந்த பரிசை பார்த்து வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக உள்ளத்திலிருந்து வர்றது தான் தீட்டுப்படுத்தணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் அவர்களில் வந்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் அவங்களை பற்றி கவலைப்படாதான்னு சொல்கிறார். இந்த சும்மா அன்வான்டெல்லாம் பேசுகிறாங்க, அவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. என் விண்ணக தந்தை நடாத எந்த நாட்டும் வேரோடு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். சில இடத்துல வந்து அதாவது கடவுளால் விசுவாசிக்கப்பட்ட மக்கள் வந்து எப்பொழுதுமே விசுவாசம் தான் இருப்பாங்க. விசுவாசம் இல்லாதவர்கள் கூட வந்து சில நேரத்தில் இருப்பாங்க, கோயிலில் இருப்பாங்க. அவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களை ஜஸ்ட் அப்படியே விட்டுடணும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவரை வழி நடத்தினால் இருவரும் கூலியில் தான் விடுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார். சில நேரத்தில் வந்து திருச்சபையில் வந்து சில சட்டங்கள் உண்டு. திருச்சபை வந்து மக்களுக்காக உதவி பண்ணுறதுக்காக பொருட்களும் மற்றவர்களும் இருக்கிறாங்க. ஒருவேளை சில பேருக்கு வந்து அது புரியாமல் இருக்கலாம். நினைக்கிறாங்க நாங்கள் பெர்மனெண்ட்டாக இருக்கிறோம், நம்ம தான் இது ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கிறிஸ்தவர்களே, ஒரு கிறிஸ்தவர்கள் ஆகிக்கிற ஒருவருக்கும் வந்து ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பு என்ன அப்படின்னா, நான் விசுவாசத்தில் வாழ வேண்டும், நான் இந்த விசுவாசத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், மற்றும் நான் மோட்சத்துக்கு போகணும். இவ்வளோ தான். இந்த 3 விஷயத்துக்காக தான் நம்ம திருவலிக்கும் நம்ம பங்கில் நம்ம ஒரு மனிதராக இருக்கிறோம். ஒரு பங்கில் இருக்கும் பொழுது பங்கு மக்கள் செய்யக்கூடிய இந்த 3 விஷயம் தான். என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, நான் வந்து ஒரு சாட்சியாக இருந்து நான் வந்து மோட்சத்துக்கு போகணும். இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு மனிதர்களை வந்து திருவள்ளியில் வந்து
டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும். அதெல்லாம் ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான். அது ஓகே. கிறிஸ்தவர்களே, என்னுடைய நற்செய்தியில் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி செயல்களை நீ கவலைப்படாத, அவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லு, ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் வந்து எல்லா ப்ரீஸ்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு பேரிஷ் பண்ணும்போது அவங்க ஹாப்பியாக தான் வராங்க, சந்தோஷமாக வந்து ஒரு மினிஸ்டர் செய்கிறாங்க. ஆனால் அது செய்யும் பொழுது நிறைய தடங்கள்லாம் இருக்கும். எந்த ஒரு ப்ரீஸ்டுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே ரொம்ப அகலிங் தான். ஏன்னா ஆயிரக்கணக்கில் ஜனங்க இருப்பாங்க. 1000 பேர் வந்து ஒரே மனத்தில் இருக்கிறவங்க கிடையாது. சில பேர் விசுவாசத்தில் இருப்பாங்க, சில பேர் விசுவாசம் இல்லாத இருப்பாங்க, சில பேர் நல்லவர்களாக இருப்பாங்க, சில பேர் நல்ல இல்லாதவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து திருச்சபைக்காக உழைப்பாங்க, சில பேர் திருச்சபைக்காக கெட்டது பண்ணிட்டே இருப்பாங்க, சில பேர் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு பகிர்ந்து அங்கே என்ன ஒற்றுமையோடு வாழறதுக்கு விருப்பப்படுவாங்க, சில பேர் ஒற்றுமையோடு வாழறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க, சில பேர் வந்து மொழியில் வந்து இந்த மொழி தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து எல்லா மொழியும் கடலால் படைக்கப்பட்டது எல்லாருமே சரிசமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஜனங்கள் வந்து இருப்பாங்க. அதனால் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து நல்லது செய்யணும், நல்லது எடுத்துக்கணுன்றதுக்காக திருப்பி வருவாங்க, பரிஷ் வருவாங்க. சில பேர் வந்து நல்லது வேண்டாம்னு சொல்லக்கூடவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எப்படி இந்த பரிசறிகிற மறைநூல்கள் வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த குருக்கள், அதாவது ஆண்டவர் இயேசு சீடர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கிறிஸ்தவர்களே, ஒன்று மட்டும் நிச்சயம், இன்னைக்கு ஆண்டவர் வந்து சொல்கிறார், எப்பொழுதுமே சில பேரை வந்து நம்ம வந்து அவங்கள டோன்ட் கேர் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுபோல் பிரச்சனை வரும்பொழுது அது நம்ம பிரச்சனையோடு இருக்கக்கூடாது, அதை விட்டுணும். ஆனால் எத்தனையோ மக்கள் வந்து நல்ல மக்கள் இருக்கிறாங்க, எப்பொழுதுமே விசுவாசத்துக்காக, அதாவது ஒற்றுமைக்காக, திருப்பலிக்காக, நல்ல விஷயங்களுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நம்ம இன்னும் உழைக்கலாம். அதனால இன்று வந்து விசேஷமாக நம்ம டயசிஸில் இருக்கிற குருக்களுக்காக வச்சுப்பீங்க. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க, ஹோலி கம்யூனியன், கான்ஃபர்மேஷன், வெட்டிங், மேரேஜ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குருக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எவ்வளோ குருக்கள் திருப்பலி வச்சுருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு அதை ஜபிக கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமது நிலையான படைகளை மாற்றுகிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம்.
மெய்யாகவே தகுதி நீதியமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சின்னமாகும். கிறிஸ்து மனிதர்கள் பிள்ளைகளை கண்டு இறக்கமுற்ற கண்ணியம் இருந்த பிறகு திருவிழமானார். சிலுவையில் பாடப்பட்டிகளை நித்திய சாப்பிடுவதை நினைத்தார். இருந்தோறும் இருந்தவர்கள் கிடந்து நித்திய வாழ்க்கைகள் அளித்தார். ஆகவே தூதராக என சொல்வோர் ஆட்சி மற்றும் மாநில சிந்தனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாள் முழுவது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீமையாகவே தூயவர் தூய்மையானத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தி காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமும் எங்களுக்கு வைமாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை அழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீரர் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனமே இருந்து அருந்திய கிண்ணத்தில் விழுந்து மீண்டும் நன்றி கூறி தம் சீரர் கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருகிறோம். உமது மரணத்தை அறிந்திருக்கின்றோம். உமது வழியை எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைமையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தருணத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புவிக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியப்போர் நிலைகளை ஏற்றுக்கொண்ட நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆய்வுகளோடு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்களாய் பீட்டர் எல்லா திருநீரோடும் திருவில் அன்பினை பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கம் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தொரு நேரம் இலக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியை ஏற்றிடும். எங்கள் அனைவரும் இரக்கமாயிரம். கடவுள் கணித்தான புனித மரியாவுடைய கடனான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உந்தராகிய புனித அன்னையோடும் ஜான் மேரி வியானி அவர்களும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து அவர்கள் புகழ்ந்தேற்று நம்முடைய மரியை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பெருக்கெல்லாம் பயிற்சியுடன் நாம் வந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையான திருந்தனைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கடினமாய் கொண்டாடுகின்றோம். அது திருகத்தின் உதவியால் நாங்கள் பார்த்திருந்த இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலகம் என்று நலமாயிருக்கமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வரைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மை, இதோ உலகின் பாவனை போக்குபவர் செம்மை விருது கலையை பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, விண்ணகப்படி ஆரம்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லாத உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்திருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
நம்பிக்கை